கொலையில எலக்ட்ரீஷியனையும் 1 வயது குழந்தையையும் ஒரே குழியில இருந்து தோண்டி எடுக்கிறாங்க போலீஸ். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதா கைரேக பதிவு காட்டி கொடுக்குது. அப்பாவையும் மகனையும் கொன்னு புதைச்ச ஆணும் பெண்ணும் யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க? வருஷம். அப்போ தீபிகாவுக்கு வயசு 24 தான். தூங்கிக்கிட்டு இருந்த கணவரையும் 1 வயசு மகனையும் காணோம்னா எவ்வளவு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தோட விடிஞ்சு விடியாமலும் அறக்க பறக்க ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் கணவரையும் மகனையும் காணோம்னு புகார் கொடுக்கறாங்க தீபிகா. போலீஸும் கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டாம உடனே தீபிகா வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க, சொந்த பந்தத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா எந்த துப்பும் கிடைக்கல. இதுக்கு இடையில சாத்தூர் ஏரிக்கரையில யாரையோ கொலை பண்ணி புதைச்சிருக்காங்கன்னு போலீஸுக்கு ஒரு போன் வருது. உடனே அங்க போன போலீஸ் புதைச்ச இடத்துல குழி தோண்டி பாக்குறாங்க. ஒரே குழியில தீபிகாவோட மகன் பிரணீஸ்வரனும் கணவன் ராஜாவும் சடலமா கிடக்குறாங்க. ராஜாவோட தலையே அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்குது. ஆனா மகன் உடம்புல ஒரு சிறு கீறல் கூட இல்லை. இதை பார்த்த தீபிகா உருண்டு புரண்டு அடிச்சு அழுறாங்க. 2 பேரோட சடலத்தையும் போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்ச போலீசார் சடலங்கள்ல இருந்த கைரேகை பதிவுகளை சேகரிக்கிறாங்க. அதுல கண்ணீரும் கம்பளையுமா புகார் கொடுத்த தீபிகாவோட கைரேகையும் கூடவே இன்னொரு ஆணோட கைரேகையும் இருக்கு. அதுக்கு பிறகுதான் விசாரணையே சூடு பிடிக்குது. ராஜா வீட்டில் இல்லாத நேரங்கள்ல சத்யாநகர் ஜெயராஜ் தான் தீபிகா வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாருன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. அடுத்து தீபிகாவையும் ஜெயராஜையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க போலீஸ். அதுக்கு பிறகுதான் கொலை எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுங்கிற விவரமே முழுசா தெரிய வருது. எலக்ட்ரீஷியன் ராஜாவை காதலிச்சு கல்யாணம் பண்ண தீபிகாவுக்கு பக்கத்து தெரு ஜெயராஜோட தகாத உறவு ஏற்படுது. அதுக்கு கணவனும் மகனும் இடைஞ்சலா இருந்ததால அவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிடலாம்னு முடிவு பண்ண தீபிகா தன்னோட ஐடியாவை காதலன் ஜெயராஜ் கிட்டையும் சொல்றாங்க. எந்த தொந்தரவும் இல்லாம தீபிகாவோட தனிமையில இருக்க ஜெயராஜுக்கு கசக்கவா செய்யும். டபுள் ஓகே தான் என ராஜாவோட கதையை முடிச்சிடலாம்னு சந்தோஷமா தலையாட்டி இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு மேல இருக்கும். வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த கணவன் தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்ட தீபிகா 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம மகனை கழுத்தையும் நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அடுத்து ஜெயராஜ வீட்டுக்கு வர வச்ச தீபிகா 2 பேரோட சடலத்தையும் கொண்டு போய் சாத்தூர் ஏரிக்கரையில புதைச்சிட்டாங்க. விடியறதுக்குள்ள இத்தனை வேலையும் செஞ்ச தீபிகா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகாரும் கொடுத்து நல்ல பிள்ளையா நடிச்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொலை வழக்கு ராணிப்பேட்டை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில இருந்தது. இப்போ குற்றம் உறுதி செய்யப்பட்டதால தீபிகாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, கூடவே 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என மொத்தம் 33 ஆண்டுகள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. ஆனா உடந்தையா இருந்த ஜெயராஜுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்காம விடுவிக்கப்பட்டிருக்காரு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.